தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி, அடியனேற்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 168வது நிகழ்வாக இந்த மாலையிலே ஜூம் அரங்கில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜூம் அரங்கிலே என்னோடு இருக்கக்கூடிய நண்பர்கள், யூடியூப் போன்ற நேரலையிலே காணக்கூடிய அன்பர்கள், பின்னால் பதிவிலே காண இருக்கின்ற பாரதி அன்பர்கள் ஆகிய அத்துணை பேருக்கும் முதலில் எனது நன்றி கலந்த வணக்கங்களை உருவாக்கு. இன்றைய தினம் நம்ம போன முறை பேதை நெஞ்சே முடிச்சிட்டோம். தொடர்ந்து கேட்க வராதவர்களுக்காக சொல்றேன். சில பேர் நடுவில் ஏதாவது ஒரு வாரம் தவறி இருந்தால் அதுக்கு இன்றைய தினம் காணப்போது ஒரு புதுசு. சுந்தரராஜன் அவர்கள் அறிமுகத்தில் சொன்னார்கள் ஞானப்பாடல் வரிசை என்று. இது நம்ம ஞானப்பாடல் சொல்ல முடியாது. ஏன்னா ஞானப்பாடலில் இருந்து பாரதிய டிராவல். ஞானப்பாடல்ல நாம முதலிலே ஆரம்பித்தது பரசிவ வெள்ளம். அதன் பின்னாலே நாம் பார்த்தது மனப்பெண். அதன் பின்னாலே பார்த்தது பேதை நெஞ்சே. இப்போ இன்றைக்கு பார்க்கக்கூடியது விடுதலை வெண்பா. இப்ப ஞான பாடல்கள்ல எனக்கு தெரிஞ்சு பரசிய வெள்ளத்தை தாண்டி பேசக்கூடிய விஷயமே கிடையாது. அந்த அளவுக்கு பாரதி அதிலே மிக செம்மையாக 24 கண்ணிகளிலே பொதிந்து வைத்திருக்கிறார். நித்த சிவ வெள்ளமென்னுள் வீழ்ந்து நிரம்புவதென்றன் சித்தமிசை கொள்ளும் சிரத்தையொன்றே போதுமடா. கடைசியில் அவனுடைய பிரிஸ்கிரிப்ஷன் என்ன என்று கேட்டால், நித்த சிவ வெள்ளம், பரசிவ வெள்ளத்தை அவன் எப்படி சொல்றான்? நித்த சிவ வெள்ளம் என்னுள் வீழ்ந்து நிரம்புகிறது என்றும் சித்தமிசை கொள்ளும் சிரத்தையொன்றே. சிரத்தைங்கிறது நம்மள சிரத்தை. சித்தமிசை கொள்ளும் சிரத்தை ஒன்றே போதுமடா, வேற ஒன்றும் பண்ணாத. இட் இஸ் ஆல் அ மைண்ட் பிளே. மனசுல அந்த எண்ணம் வந்து விட்டால், பரசியம் வெள்ளம் என்று வந்து விட்டால் உள்ளே வந்துடும். எல்லாம் கரையாத்தான் இருக்கு. காவி உடை வேண்டா, எல்லாம் அதெல்லாம் சொல்லியிருந்தா இல்லையா? கற்றை சடை வேண்டா, பாவித்தால் போதும், இதெல்லாம் சொல்றான். ஆனால் அதன் பிறகு பாரதிக்கு தெரிகிறது, இது சொல்லி யாரு கேட்கிறார்கள்? இதை கேட்கக்கூடியது மனம். ஆனா அந்த மனம் என்பது அது அப்படி ஒன்றும் சொன்னா கேட்கறதா தெரியல. அது அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி எழுதுகிறான். மனப்பெண் என்று எழுதுகிறான். ஆனா அதை முடித்து விட்ட பிறகு பேதை நெஞ்சிலே வரும்போது அவன் மிக தெளிவாக இந்த அத்வைத சித்தாந்தத்திலிருந்து வேதாந்தம் பேசுகின்ற யூனிவர்சல் ட்ரூத் என்று சொல்லக்கூடிய அந்த அண்டத்துக்கெல்லாம் உண்மையாக இருக்கக்கூடிய, பொதுவாக இருக்கக்கூடிய ஏகம் சத் என்ற அந்த வேத உபனிஷத் வரிகளை எல்லாம் சொல்லி ஒரு யூ-டர்ன் அடிக்கிறான் என்று சொன்னேன். அங்க போய் ஒரு யூ-டர்ன் பண்ணிட்டு திரும்ப வருகிறான். அப்படி திரும்ப வரும்பொழுது போன பாடலிலே பேதை நெஞ்சே என்பது பிரிட்ஜ் சாங், பரசிவ வெள்ளம், மனப்பெண் இரண்டும் ஞான பாடல்கள் என்று இருந்தால், பேதை நெஞ்சே என்பது பிரிட்ஜ் சாங் என்று நான் சொன்னேன். ஒரு பாலமாக இருக்கக்கூடிய பாட்டு. எதற்கு? ஞானத்திற்கும் பக்திக்கும் ஒரு பாலமாக நிற்கிறது. அந்த பேதை நெஞ்சில கடைசியில் என்ன சொல்றான்? நமோ நம ஓம் நம என சக்தி என நவிலாய் நெஞ்சே. அப்போ நமோ நம ஓம் சக்தி என்ற அந்த ஆராதனைக்குரிய, பூசனைக்குரிய மந்திர சொற்களாக விளங்கக்கூடிய அந்த சொற்களை பயன்படுத்தி அதுதான் இனி பாதை என்று முடிக்கிறார். அப்போ இதற்கு பிறகு நாம் என்ன பார்க்க வேண்டும் என்று நான் பார்த்தபோது, நான் படித்ததில் எனக்கு அதை எங்கே பிக்ஸ் பண்றதுன்னு பார்த்தேன். விடுதலை வெண்பா என்று ஒரு 5 வெண்பாக்கள் எழுதியிருக்கிறார் பாரதி. அதுக்கு தலைப்பு விடுதலை வெண்பா. என்ன விடுதலை? பொதுவா பாரதி விடுதலை என்று எழுதினால் நீங்களா என்ன நினைப்பீங்க? விடுதலை விடுதலை விடுதலை, பறையறுக்கும் இங்கு தீய புலையறுக்கும் விடுதலை. இந்த பாட்டு தான் நமக்கு ஞாபகம் வரும். தேசிய போராட்டத்தினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய பாரதியினுடைய பாடல்ல விடுதலை என்பது இந்த விடுதலை பாடலைத்தான் சொல்லும். ஆனால் அவன்
கிட்டத்தட்ட 5 விடுதலை பற்றி எழுதுகிறார். 5 பாடல்கள் விடுதலை என்ற தலைப்பிலே எழுதுகிறார். அதுல ஒன்றுதான் இந்த தேச விடுதலை. பறையருக்கும் இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை என்று சொல்லக்கூடியது ஒரு இடம்தான். ஆனால் பிற இடங்களிலே பாரதி, உங்களுக்கு தெரியும், விடுதலை இப்ப சில புத்தகங்கள்ல விடுதலை 1, விடுதலை 2 என்றெல்லாம் போடுகிறார்கள். விடுதலை பற்றி பாரதியினுடைய சுயசரிதையை பேசும்போது நாம் அதை பார்த்தோம். பாரதியினுடைய சுயசரிதையினுடைய கடைசி பகுதியை பார்க்கும்போது எப்படி இந்த இயற்கை எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறது, நாம் எதற்காகவும் பரபரத்து கொண்டு ஓட வேண்டாம், பக்தியுடையார் காரியத்தில் பதறார் என்று சொன்னானே, அதை விளக்கக்கூடிய பாடலாக இருந்தது. இன்னொரு விடுதலை பாட்டு சில பேருக்கு தெரிந்திருக்கும், விட்டு விடுதலையாகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியை போல. அந்த விட்டு விடுதலையாகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியை போல என்று சொல்லக்கூடிய பாடல் விடுதலை பாடல். மரங்கள், இயற்கை, அதை தேடி நாம் போக வேண்டாம், நமக்கு அது கொடுக்கிறது, நீ சும்மா இருந்தா போறோங்கிறான் ஒரு பாட்டில், அது விடுதலை பாடல், அதுவும் ஆன்மீக பாடல். அதுபோல இன்னொரு பாடல் வேண்டுமடி எப்போதும் விடுதலைன்னு ஒரு பாட்டு, அதுவும் ஆன்மீக பாடலாக இருக்கிறது. ஆகவே நான் எப்படி சொல்வேன், விடுதலை பாடல்கள் பாரதி மொத்தம் பாடிய 5 பாடல்களிலே ஒன்று தேசிய போராட்டத்திற்கான பாடலாகவும் மற்ற 4 ஆன்மீக பாடலாகவும் இருக்கிறது. இந்த ஞான பாடல்கள் என்ற அந்த பகுப்பிலிருந்து நாம் பக்தி பக்கம் வந்தாச்சு. ஆனா ரெண்டுத்தையும் ஒன்றாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகம் என்ற சொல் புரிகிறது நமக்கு. ஏன்னா பாரதி தொகுப்புல அவர்கள் யாரும் அதை போடல, பக்தி பாடல் போட்டிருக்கான், ஞான பாடல்கள் என்று போடுகிறார். அது யார் அந்த காலத்தை அப்படி பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஆனா என்னை பொறுத்தவரை இவை இரண்டையும் இணைத்து பார்த்தால் ஆன்மீக பாடல்கள் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட பாடலாக அமைந்திருக்கக்கூடியது இந்த வெண்பா. ஆக இதுதான் இதனுடைய பின்னணி. விடுதலை என்ற தலைப்பிலே பாரதி பல பாடல்கள் எழுதியிருக்கிறான். குறிப்பாக 5 பாடல்கள் எழுதியிருக்கிறான். இந்த 5 பாடல்களிலே ஒரு பாடல் தேசியம் பற்றியது, மற்ற 4 பாடல்களும் ஆன்மீக பாடல்கள். அதிலே ஒரு பாடலாக இருக்கக்கூடிய பாடல் விடுதலை வெண்பா. இதுல 5 வெண்பாக்கள் இருக்கின்றன. நான் ஏன் தேர்ந்தெடுத்த இதை, நம்ம ஏற்கனவே பார்த்தது பாரதி சக்தியிலே கொண்டு முடித்திருக்கிறான். பாரதி பக்தியை அறிமுகப்படுத்துகிறான். பாரதி தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தான் எல்லாத்தையும் எழுதுகிறான். அவன் தன்னுடைய வாழ்விலிருந்து பிறழ்ந்து கற்பனையாக எதையும் எழுதினே கிடையாது. அவனுடைய அதீத கற்பனைகளுக்கெல்லாம் கூட அவனுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளம் ஆதாரமாக இருந்திருக்கிறது. அதை நாம் மறக்கவே கூடாது. அது எந்த விண்ணுக்கு சென்று அவன் எண்ணி பார்த்தாலும் அவனுடைய கால்கள் மிக அழுத்தமாக, மிக கம்பீரமாக, ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையோடு இந்த மண்ணிலே நிலை பெற்று நின்றிருக்கிறது என்பதுதான் அவனுடைய வரிகளை படிக்கும் போது நமக்கு தெரியும். அப்போ இந்த சக்தியை பற்றி பேசும்பொழுது அந்த சக்தியினுடைய உபாசனை, சக்தியை தொழ வேண்டிய அவசியத்தை போன முறை பாரதி ஏன் கையில் எடுத்தான் என்று நான் சொன்னேன். ஒரு நீண்ட கிட்டத்தட்ட போன முறை 30-40 நிமிடங்கள் அதை பற்றியே பேசியிருக்கிறோம். எப்படி பாரதி சக்தி உபாசகனாக மாறினார், எப்படி முதலிலே பாரதி ஒத்துக்கொள்ளாத அந்த காளி வடிவம் பின்னாலே அவனுக்கு கண்கண்ட தெய்வமாக மாறியது. அந்த பெண் தெய்வம் அதனுடைய பார்க்கிறான். அந்த பெண் தெய்வத்தை, அந்த பெண்ணியம், பாரதி பேசக்கூடிய பெண்ணியம் கூட அந்த காளி உபாசனை ஆரம்பிச்சது. ஆகவே அவன் பெண்மையை போற்றக்கூடிய ஒரு கவிஞனாக மாறுகிறான். தன்னுடைய பெயரையே சக்திதாசன் என்று வைத்துக் கொள்கிறான். 1906-7 அந்த பகுதிகளே, அந்த காலகட்டத்திலே அவன் எழுதக்கூடிய பல கட்டுரைகள் கடிதங்கள், சில கடிதம் சக்திதாசன் என்றே அவன் கையெழுத்து போட்டுதான் எழுதுகிறான். ஆகவே தன்னைத்தானே சக்திதாசனாக, காளிதாசனாக மாற்றிக்கொண்டவன். எனவே இந்த விடுதலை வெண்பா மிக முக்கியமாக ஒரு சென்ட்ரல் பிளேஸ். இந்த வெண்பால அவன் சக்தியை எப்படி உபாசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை குறிப்பிடான். அது மட்டுமல்ல, பாரதி, நான் சொன்னேன், பாரதி தன்னுடைய வாழ்நாளிலே அவன் அனுபவிக்காத, அவன் ஆழ்ந்து படித்து புரிந்து கொள்ளாத எந்த விஷயத்தையும் பாரதி எழுதினது கிடையாது. அதே போல சக்தி பற்றி எழுதும்போது பாரதி நினைக்கிறான், இந்த நாட்டிலே எத்தனை விதமான சக்தி உபாசகன் இருக்கோ, சாக்தம் என்று சொல்லக்கூடிய ஷண்மதங்களிலே ஒன்று சாக்தம். நான் போன முறையை குறிப்பிட்டேன்.
அப்படி அந்த சக்தி உபாசனை செய்யக்கூடிய சாக்த மதத்தினுடைய பின்னணியை அவன் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறான். அதை தன்னுடைய பாடலிலே அவன் அங்கங்கே சுட்டி காட்டுகிறான். ஆகவே பாரதியுடைய வரிகளை படிக்கும் போது அந்த பின்னணியை பாரதி தெரிந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி மேலோட்டமாக ஓடி போகக்கூடாது. பிறர் எழுதுவதற்கும் பாரதி எழுதுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அங்கங்கே வரும்போது நான் சொல்கிறேன். இப்ப முதல் வெண்பாவை படிக்கலாம். அது ஸ்கிரீன்ல பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் விளக்கலாம். வில் கோ டு த ஸ்கிரீன். முதல்ல அந்த வெண்பா. சக்தி பதமே சரணென்று நாம் புகுந்து பக்தியினார் பாடி பலகாலும் முக்தி நிலை காண்போம் அதனார் கவலை பிணிதீர்ந்து பூண்போம் அமரப் பொறி. இதுதான் முதல் வெண்பா. இல்ல, வெண்பாவுக்குரிய இலக்கணம் அருமையா இருக்கு. இன்ஃபேக்ட் யாப்பு முறையிலே வெண்பா என்பது மிக கடினமானது. அது எதையும் விட்டு கொடுக்காமல் ரொம்ப நிறைய கட்டுப்பாடுகள் உள்ளது. அதிலே மிக அருமையா எழுதக்கூடியவன் பாரதி. ஆனால் அதை தாண்டி சிந்து பக்கம் வந்துட்டான். பாரதி சிந்து நடையிலே கிட்டத்தட்ட 19 புதிய சிந்து பாடல்களை பாடியிருக்கிறான். 19 புதிய சிந்து வகைகளை, 19 கிட்டத்தட்ட 20-21 புதிய சிந்து பாடல்கள் வகையை உண்டாக்கினார். பாஞ்சால சபதத்திலே பல வகைகளை பார்க்கிறோம். ஆனால் இந்த பாடலை பார்க்கும்போது தெரிகிறது மிக அருமையான வெண்பாக்கள். இன்னொரு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம இதுல பார்த்தோம், விநாயகர் நான்மணி மாலை பார்த்திருக்கோம். விநாயகர் நான்மணி மாலை, இந்த நான்மணி என்பது என்னன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். வெண்பா, அதுக்கப்புறம் கட்டளை கலித்துறை, அதுக்கப்புறம் விருத்தம், அதன் பிறகு ஆசிரியப்பா. இப்படி தொடர்ந்து 4 யாப்பு வகைகளே பாடல்களை 10 பாடல்கள் போகணும். அப்படி 10 பாடல்கள் 4 யாப்புகளை பண்ணா 40 பாடல்கள் வரும். அதிலே வெண்பா, அந்த வெண்பாவினா 10 வெண்பா இருக்கும் இல்லையா? ஒவ்வொன்றும் 4 வகைகளை 10 முறை பாட வேண்டும் என்று சொன்னால் 10 வெண்பாக்கள் அதிலே பாடுகிறான். அந்த விநாயகர் நான்மணி மாலையில அவன் பாடிய 10 வெண்பாக்களிலே மிகச்சிறந்த வெண்பாக்கள் 2. எல்லாருக்கும் தெரிந்த வெண்பா, அருமையான வெண்பா என்ன உங்களுக்கு தெரியும். நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்குழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல், உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நங்குடியை வாழ்விப்பான் சிந்தையே இம்மூன்றும் செய். இது ஒரு அருமையான வெண்பா நாம பார்த்தோம். அது மாதிரி இன்னொரு வெண்பா நான் ரொம்ப ரசித்து பாராட்டக்கூடிய வெண்பா இருந்ததுன்னா, செய்கதவம் செய்கதவம் நெஞ்சே தவம் செய்தால். அருமையான இந்த தலை எப்படி ஓட்ட போனோம். வெண்பா இலக்கணம் தெரிந்தவர்கள் ரொம்ப ரசிப்பார்கள். செய்கதவம் செய்கதவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் வையகத்தில் அன்பிச்சிறந்த தவம் இல்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்று எழுதுகிறான். அப்படி பார்க்கும்போது எனக்கு அது நினைவுக்கு வருகிறது. பாரதி வெண்பாவிலே மிகச் சிறந்தவன். அந்த சிறந்த வெண்பாவிலே இங்கே அவன் கற்பனைக்கும் அந்த ஓட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட கருத்துக்கு மிக முக்கியம் கொடுத்திருக்கிறான் இந்த 5 வெண்பாக்களிலும் என்பது எனது துணிவு. ஆகவே மறுபடி இதை பிரித்து பார்க்கலாம். சக்தி பதமே சரண் என்று நாம் புகுந்து பக்தியினால் பாடி பலகாலும் தனிச்சொல் முக்தி நிலை. அது தனிச்சொல்லாக வருகிறது. ஆனால் படிக்கும்போது பிரித்து படிப்போம் முக்தி நிலை என்று. ஏன்னா வெண்பா இலக்கணப்படி அங்கே அந்த தனிச்சொல்லா நிற்க வேண்டும். ஒரு மூவசை சீருது முக்தி நிலை என்று வருகிறது. இப்போ காண்போம் அதனார் கவலை பிணி தீர்ந்து பூண்போம் அமர பொறி. ஆக இந்த சொற்களை நாம் பிரித்து பார்த்துட்டோம். இப்போ முதல்ல பார்க்கிறோம் சக்தி பதமே. நான் அங்கே கொஞ்ச நேரம் நிற்க வேண்டும். பாரதியினுடைய எண்ணம் எப்படி வருகிறது பாருங்கள். எடுத்த உடனே சக்தி பதமே சரண் என்று எழுதுகிறார். இது சாதாரண ஒரு சொல்லாக உங்களுக்கு தெரியலாம். எல்லாரும் எழுதலாம். இப்போ எழுதக்கூடியவர் யாரும் எழுதக்கூடிய நம்ம எழுதலாம். ஏன்னா நிறைய படித்து பாரதியெல்லாம் படிச்சிருக்கோம். சக்தி பதம், நானே நிறைய என்னுடைய கவிதைகளே சக்தி பதம்லாம் நான் எழுதியிருக்கேன். ஆனா அதை முழுமையா தெரிந்து கொண்டு நாம் எழுதினோமா இல்லையாங்கிறது தான் முக்கியம். பாரதி தெரிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய கட்டுரைகளிலே, அந்த நவராத்திரி பற்றி எழுதக்கூடிய கட்டுரையில, சக்தி பற்றி எழுதக்கூடிய கட்டுரைகளிலே போன முறை குறிப்பிட்டு காட்டினேன். எப்படி ஆங்கிலத்திலே அதை பற்றி எழுதியிருக்கிறான். எப்படி இந்த லலிதா சகஸ்ராமத்துல எப்படி சங்கரருடைய சௌந்தரிய லகரி, இதுல சிவானந்தங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம்
பாரதி போற்றி எழுதுகிறான். சாக்த நடைமுறையை பற்றி எழுதுகிறான். அவனே வாழ்நாளிலே ஒரு சாக்தனாக இருந்து பல பூஜைகள் எல்லாம் செய்திருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே சக்தி பதம் என்று அவன் சொல்லும்பொழுது நமது எண்ணம் அதிலே கொஞ்சம் நிற்க வேண்டும். அதை பற்றி ஒரு பின்னணியை நான் என்று சொல்ல அதைத்தான் இன்றைக்கு விளக்க இருக்கிறேன். சக்தி பதம் என்பதை பற்றி. இப்போ முதல் கேள்வி என்ன கேள்வினா, இறைவனை பார்க்கிறோம், இறைவனை வழிபடுகிறோம், ஏன் பதம் என்று சொல்கிறார்கள்? ஏன் சக்தியினுடைய கையில வணங்கக்கூடாதா? அவ தலைகிட்ட போய் நின்று வணங்கக்கூடாது? எதுக்கு வணங்க? காலில் போய் பாதத்துக்கு என்ன பெருமை? இந்த பாதார விந்தம் என்று சொல்வார், இந்த பாதத்துக்கு என்ன பெருமை என்று ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு நிறைய விதமான எல்லா விதமான, அதாவது வைணவத்துல சைவத்துல எல்லாத்தையும் இதற்கான பதில்கள் இருக்கின்றன. சைவம், வைணவம், கௌமாரம், கானாபத்தியம். கானாபத்தியம் எனக்கு ஔவையாருடைய விநாயகர்கள் தவிர வேற அதுலயும் இருக்கு. அதுலயும் இந்த அங்க வர்ணனை இருக்கிறது. இது எப்படின்னா, பாதாதி கேசம், கேசாதி பாதம் என்று மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் சொல்லக்கூடிய முறைகள் இருக்கின்றன. அது எப்படி இருந்தாலும் இந்த சரணம் என்று வந்திருக்கிறது. என்ன பாதம் என்று சொல்கிறது காரணம், இந்த இறைவனை எந்த விதமான வித் நோ கண்டிஷன் சரண்டர், ஆங்கிலத்தில் சரண்டர் என்று சொல்லணும், டு சரண்டர். அதுதான் சரணாகதி தத்துவம் என்று வைணவத்தில் ரொம்ப பெரிதாக பேசுகிறார். வைணவம் சொல்வது அதுல இந்த சரணாகதி தத்துவத்தை பாரதி பல இடங்களிலே பேசுகிறான். ஆனா இந்த சக்தியை பற்றி பேசும்பொழுது இந்த சக்தி பதம் என்று அவன் சொல்லுகின்ற காரணத்தை யோசித்து பார்த்தால் அதை பலர் படிச்சிருக்கிறான். ஆக அதுல முக்கியமான செய்தியா நான் சொல்ல இருக்கிறது, பதம்தான் தகுதியான இடம் என்று நினைக்கிறார். இந்த பதத்திலே போய் விழுந்தால்தான் நமக்கு சக்தியினுடைய நன்மை. இதை ஒரு உருவ வழிபாட்டில் இருக்கக்கூடிய நிலையிலே பாரதி இப்பொழுது பேசுகிறான். அதுதான் நான் சொன்னேன், எங்கிருந்து எங்க டிராவல் பண்ணியிருக்கிறான் பாரதி என்று பாருங்க. பரசிய வெள்ளத்திலே அருவத்திலே இருந்தவன் அதிலிருந்து சிவரூபத்துக்கு வருகிறான். அந்த சைவத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன என்று சொன்னா, உருவம், அருவம், அருவுருவம் என்று அந்த லிங்கத்தை சொல்வார்கள். அப்போ சிவனுடைய லிங்கத்தை உருவத்திலிருந்து அருவத்திலிருந்து வேதாந்த கருத்துக்களிலிருந்து சைவ கருத்தாக இருக்கக்கூடிய அருவுருவம் என்ற அந்த சிவாய என்ற சிவனே கதி என்னை பற்றி சொல்லியிருக்க, ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கிறோம். குள்ளச்சாமி சொன்னதும் அதுதான். குள்ளச்சாமியிடம் அவன் பெற்ற அந்த கருத்துக்களையும் அதில் தான் அவன் பதிவு செய்கிறான். அதை தாண்டி இப்போ முழுதுமாக உருவ வழிபாட்டிலே பாரதி நிற்கிறான். அதுவும் சக்தி வழிபாட்டிலே பாரதி நிற்கிறான். எனவேதான் அதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். சக்தி பதம் சரண் என்கிறான் எடுத்த உடனே. இந்த சக்தி பதம் எப்படி இருக்குது என்று எண்ணி பார்த்தால் யாரெல்லாம் இதை பாடி இருக்கிறார்கள், எப்படி பாடிருக்கிறான்னு பார்த்தா, சகஸ்ரநாமம் லலிதா சகஸ்ரநாமத்துல அன்னையுடைய பாதார விந்தங்களை பற்றி பல பேசி இருக்கிறார்கள். அதுல ஒரு இடம் எல்லாரும் குறிப்பிடக்கூடியது, பொதுவாக தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு, சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். போத் சங்கரா and other such great scholars உவமைகளினாலே இறைவனை வர்ணிப்பார்கள். அப்படி உவமை சொல்லும் போது அன்னையுடைய கண்ணு, காது, மூக்கு எல்லாம் இது மாதிரி சொல்லி கொண்டு வரும்பொழுது இந்த பாதங்களுக்கு ஒரு இடம் வருது. 43வது லலிதா சகஸ்ரநாமத்துல 43வது நாமம் கூர்ம பிரஷ்ட ஜைஷ்ணு பிரபதான்விதா. கூர்ம பிரஷ்டம் என்று சொல்கிறார். இந்த பிரஷ்டம் என்பது முதுகு, பின்புறம் என்று பொருள். கூர்ம பிரஷ்டம்ங்கிறது ஆமையினுடைய பின்புறம், முதுகு போல அன்னையினுடைய திருப்பாதங்கள் வளைந்திருக்கின்றன அழகாக என்று சொல்றான். இப்போ ஒருத்தர் கேட்டார், என்ன சார் இது இந்த ஓமை எவ்வளவு ரொம்ப அழகான ஓமையா எப்படின்னு சொல்லதில்லை, ஆமையுடைய முதுகு என்று சொல்கிறார். ஆமையை பத்தி ஒரு பெரிய விஷயம், ஆமை ஒரு பெரிய அழகான ஒரு விலங்கு என்றோ அதை பற்றி யாரும் நினைக்கிறது கிடையாது. இங்க ஆமையை சொல்கிறார்கள் என்று அதற்கான சில விளக்கங்கள் எல்லாம், கேள்வி பதிகள் எல்லாம் பல பேர் கேட்டிருக்கிறார்கள். இதற்கு இந்த சகஸ்ரநாமத்தினுடைய இந்த அடியை வைத்துக் கொண்டே சங்கரர் தன்னுடைய சௌந்தரிய லகரிலேயே வித்தியாசமாக எழுதுகிறார். அதை பற்றி சிவானந்த லகரிலையும் அதை பற்றி குறிப்பிடுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனா இதுல இதுல என்ன முக்கியமான செய்தி என்று கேட்டால், இந்த ஆமையினுடைய ஓடு அன்னையினுடைய கால்கள் போல இருக்கின்றன சொல்வதற்கு காரணமே, இந்த கூர்ம அவதாரம் இருக்கிறது. நம்ம பார்த்து அவதாரத்துல சொல்லும்போது கூர்மாவதாரம் என்று சொல்லக்கூடிய இந்த அவதாரத்துல
அந்த ஆமை இந்த கூர்மாவதாரத்திலே அதுதான் இந்த உலகத்தையே சுமந்து வருகிறது. அசுரனாலே எடுத்து கொண்டு சென்றப்பட்ட எல்லா விஷயத்தையும் மேலெடுத்து கொண்டு வந்து இந்த கூர்மம். அதனால்தான் இந்த கூர்மம் எல்லாத்துக்கும் அடிப்படையாக, இங்கே இயங்குகின்ற அனைத்துக்கும் அடிப்படையாக நிற்கிறது. அப்போ சக்தி சிவம் என்ற இந்த ஈடுபாட்டிலே பாரதியும் எழுதுகிறான், விளக்கமாக எழுதியிருக்கிறான். நானும் படித்து சொல்லியிருக்கேன். இயக்கம் என்பது சக்தி என்கிறான். இந்த இயங்குகின்ற சக்தி இருக்கிறது, அந்த சக்திக்கு அடியிலே இருக்கிறது கூர்மம். இன்னும் கேட்டா, நீங்க வந்து இப்போ இந்த சக்தி பீடங்கள் எல்லாம் இருக்கு, எல்லா பிரதிஷ்டைகள்ல சக்தி பீடங்கள்லாம் போய் பார்த்தா அதுக்கு கீழே கூர்ம பீடம் என்று ஒன்று உண்டு. அந்த கூர்ம பீடம் என்பது கீழே, அது கூர்ம பீடம் அதுக்கு மட்டும் இல்ல, துவஜஸ்தம்பத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லா விதமான பிரதிஷ்டைகளுக்கும் கீழே அடியில கூர்ம பீடம், எல்லா பீடங்களும் கீழே கூர்ம பீடம் இருக்க வேண்டும் என்பது ஒரு விதியாக சொல்லுகிறார்கள். எனவே அது முக்கியமாக செய்தியாக நான் சொல்ல வேண்டும், முதல் செய்தியாக. எனவே பாதம் சிறந்தது. பாதம் ஏன் சிறந்தது என்றால், இந்த பாதத்தை இப்படிப்பட்ட ஒரு உவமையினாலே அந்த சகஸ்ரநாமத்திலே குறிப்பிடுகிறார்களே, எனவே இதை எடுத்து பார்க்கும்போது அது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. எனவே சக்தி பதம் என்று ஆரம்பிக்கிறான். இதுக்கு ஈக்குவலா இப்போ வந்து வடமொழியில பார்க்கக்கூடிய சகஸ்ரநாமத்துக்கு ஈக்குவலா நமது தமிழிலே எதை பார்க்கலாம் என்று சொன்னால், there is nothing to beat அபிராமி அந்தாதி. அபிராமி அந்தாதியில வந்து பாதங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்று அதை நம்ம போய் பார்ப்போம் என்று சொன்னால், அதுல அபிராமி அந்தாதியில 11வது பாடல், அந்த பாடலை சொல்கிறேன். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள், வான் அந்தமான அடிவுடையாள், மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம், தவள நிற கானம் தம் ஆடரங்கம் எம்பிரான் முடிக்கண்ணியதே என்று அபிராமி பட்டர் பாடுகிறார். ரொம்ப அற்புதமான பாடல் இது. இது வந்து எனக்கு முதல்ல இந்த பாட்டு அறிமுகம் போது கீவாஜா இது நீங்க எல்லாம் படிக்க வேண்டும். அவைலபிள் ஆல்சோ ஆன் நெட். கீவாஜாவுடைய அபிராமி அந்தாதி விளக்கம் இருக்கிறது, அல்டிமேட். ஆனா எப்படி வந்து ஒரு பாடலுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து தெரிந்து நான் சொல்வதெல்லாம் அதனுடைய பின்ன நீங்க பார்த்தா தெரியும். அந்த ஒவ்வொரு வரியும் எடுத்துக்கொள்வார், அதை பற்றி ஒரு 4 வரிகள் எழுதுவார், அதுக்கான தொடர்பு பொருள் சொல்வார். ஊவேசா எப்படி உரை எழுதினாரோ, ஊவேசா உரை எப்படி இருக்கிறதோ அதே போல அதுக்கு சற்றும் குறையாத அளவிலே கீவாஜா அவர்கள் பாடல்களுக்கு உரை எழுதுவார். வாதியார் தானே. எப்படி வந்து நீங்க வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு வேண்டி சிலப்பதிகாரத்துக்கு வந்து ஊவேசா அவர்கள் பதிப்பித்த போது உரை எழுதுகிறார்கள், அதை படிச்சு பார்க்கணும். இட் இஸ் அட் த சேம் டைம் ஸ்காலர்லி அண்ட் என்டர்டைனிங். இட்ஸ் வெரி ரேர் திங். யூ மை திங்க் என்ன ரொம்ப ஒரு அறிவார்ந்த விஷயமா இருந்தா ரொம்ப போர் அடிக்காதானே? இல்ல, ரொம்ப சுவையா இருக்கும். ஒரு செய்தி வருகிறதுன்னு சொன்னா அது எங்க இருக்கிறது, செய்தி எங்கிருந்து வந்தது, அது எங்கிருந்து எடுத்தார்கள், எதை பாராட்டினார்கள், இதுதான் அவருடைய தேடுதல். அவர் ஏன் ஊவேசா பண்ணார் அப்படின்னா, அதனுடைய அடிப்படை என்னன்னா, அந்த காலத்துல ஓலைச்சுவடியிலிருந்து எடுத்து பதிப்பிக்கும் பொழுது அதே சொல்தான் வந்ததா இல்லையான்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஏன் அப்படின்னா, இது மாதிரி எழுத்து கிடையாது, கம்ப்யூட்டரைஸ் மாதிரி எழுத்து தெளிவா இதுதான் கா ரா சா தா டா பா இதெல்லாம் கரெக்டா தெரியாது. நான் எத்தனையோ எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்ப கூட நம்ம டிகேசி பத்தி பேசும்போது நான் குறிப்பிட்டேன். மாதரால் அந்த இது கோசலை பற்றி சொல்லும் போது அந்த கற்பு என்ற இடம் இருக்கு. மாதரார் கற்பின் மிக்கார் கோசலை மதத்தை ஒத்தார் என்று எழுதுகிறானே. அப்போ அந்த இவதான் கற்புனா மற்றவா இல்லையான்னு கேட்டேன். அந்த அதை பத்தி நான் சொன்னேன் உங்ககிட்ட. ஏன் அந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா, அந்த ஓலைச்சுவடியில் எழுதிக்கிறது சரியா இருக்கா இல்லைன்னு தெரியாது. ஆகவே அதுக்கு ஒரு சொல்லடைவு, பொருளடைவு, அதனுடைய சான்றுகளோடு கொடுக்க வேண்டும் என்று, அதுதான் தமிழ் தாத்தா. அவருக்கு தாத்தான பேர் வச்ச காரணம் அவரை தாண்டி எதுவும் கிடையாது. எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அந்த முறை அதை வந்து கீவாஜா பின்பற்றுகிறார். அதுல எழுதுகிறார். அதுல வந்து ஒரு இடம் எழுதுவார். அதுல ஆனந்தமாய் என் அறிவாய் என்று சொல்லும் போது, சக்தியை பற்றி எழுதும் போது அம்பிகை ஆனந்தமான, அவர் சொல்றார். அதான் ஒரு தெளிவான விளக்கம் எழுதும் போது எப்படி அழகா எழுதணுங்கிறது கீவாஜா கிட்ட கத்துக்கணும். அவர் சொல்றார், ஆனந்தம் என்று சொன்னாலே அது அம்பிகை தான். அது 2ஆம் வாட்டி வந்து அது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் ஃபார்மே வேண்டாம். அதுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு இடம் எழுதுறாரு. அதுல ஒரு உரை எழுதுறார். கனியில் சாரும், இது அவருடைய கீவாஜாவுடைய சொல். கனியில் சாரும் மலரில் மணமும் தேனில் இனிமையும்
பாலில் நெய்யும் பாட்டில் பண்ணும் உடம்பில் உயிரும் போல் எங்கும் அவள் இணை புரியாமல் எங்கெல்லாம் ஆனந்தம் இருக்கிறதோ அங்கே அம்பிகை உள்ளாள் என்று எழுதுகிறார். என்ன அற்புதமா இருக்கு பாருங்க. இது வந்து அது படிக்கிறது ரொம்ப அருமையா இருந்து. ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ. அருமையா இருக்கிறதுல கனியில் சாரும் மலரின் மலமும் தேனில் இனிமையும் பாலில் நெய்யும் பாட்டில் பண்ணும் உடம்பில் உயிரும். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விளக்கம் சொல்வார் கிவாஜி அவர்கள் பேசும்போது. இது எல்லாத்துக்கும் இந்த தொடர்பு என்ன, இது சேர்ந்திருக்கு. ஆனா எப்படி சேர்ந்திருக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், மலரில் மனமும் பாலில் நெய்யும் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது, ஆனா வித்தியாசமா இருக்கு. அதுக்கு அதுக்கு என்னெல்லாம் வித்தியாசம் இருக்கிறது, அதுக்கு ஏன் அதை சொல்கிறேன் என்றெல்லாம் விளக்கம் சொல்வார்கள். ஆகவே அதுல வந்து ஆனந்தமாய் என் அறிவாய், அதுல வந்து அறிவாய் என்பதற்கு விளக்கம் என்னன்னா, அவர் எழுதுகிறார், அபிராமி பட்டர் எழுதுகிறார், மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே. அப்போ சக்தி பதத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது. ஓ, மனிதரும் தேவரும் வந்து வணங்குகிறார்கள், ஆனா மாயா முனிவரும் வந்து வணங்குகிறார்கள். நேத்திக்கு ஒரு இடத்துல இந்த தேவாரம் பற்றி பேசும்போது குறிப்பிட்டேன், மந்திரமாவது நீரு வானவர் மேல நீர், அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அதுல ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், முக்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீர் அப்படின்னு எழுதுவார். சம்பந்தர் சாதாரண ஆள் இல்லை, எவ்வளவு அழகா எழுதுறாங்க. முக்தி தருவது நீரு முனிவர் அறிவது. முனிவருக்கு என்ன தேவை சார், அவெல்லாம் தாண்டிவங்களே என்றால் அவர்களுக்கும் பெருமை தருவது நீரு. முனிவரும் கொடுங்க, முனிவரும் அணிகிறார்கள். அதுபோல இந்த இடத்துல வந்து அபிராமி பட்டர் எழுதுகிறார், மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமல். சென்னினா தலை, தலையை குனிந்து உன் சேவடி கோமலமே. அப்ப என்ன அர்த்தம்? இந்த இறைவியை தரிசிக்கும் போதும் அவளை நேரிலே கண்டு மனம் முருகி கசிந்து 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 உருக வேண்டும். அதுதான் கசிந்துருகுதல் என்று பேரு. லைக் எப்படி வந்து ஒரு ஒரு பனிக்கட்டி ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு ஒரு ஐஸ் கியூப் எடுத்து தண்ணி வெளியில வச்சா அது உடனே டமால்ல போயிடுது. அப்படி ரூம் டெம்பரேச்சர்ல கொஞ்சம் கொஞ்சமா அது கீழே, அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அங்க ஐஸ் கட்டி இருக்கா, தண்ணி இருக்கும். அப்ப கசிந்து கசிந்து அந்த உருகுதலுக்கு பின்னால் கசிவு இருக்கிறது. அந்த கசிவினுடைய அடிப்படை நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக. அருணகிரிநாதர் நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக என்று எழுதுகிறார். இது கல்லு மாதிரி இருக்கான் நெஞ்சம் என்பது, நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக. அப்படியே உருகல, அப்படியே வந்து நாட் கிரஷ்ட் as a juice or something. கொஞ்சம் கொஞ்சமாக பதப்பட்டு பதப்பட்டு அது பௌதிக நிலையிலே மாற்றம் அடைகிறது. ஏன் அதை சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த பௌதிக நிலை மாற்றம் என்பது உள்ளே இருக்கக்கூடிய மாற்றத்துக்கு ஒரு சான்றாக விளைகிறது. அதுக்கு எங்க அதிகாரம் போய் பார்க்கணும்னா வள்ளுவர் அதை சொல்லுவார். அது வள்ளுவர் சொல்லக்கூடிய அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அப்ப வள்ளுவனுடைய அளவுகோல் என்ன? உள்ளே மனம் உருகுகிறதா என்றால் கண்ணிலே கொஞ்சம் கலக்கம் வரும், கண்ணிலே கொஞ்சம் நீர் வரும். அது வந்து அடிச்சாரம் வந்து சாதாரண அடிச்சாரம் எல்லாம் இல்ல, மனத்திலே இருக்கக்கூடிய வலி, மனத்திலே இருக்கக்கூடிய சுகம். கிருபாந்தவாதியர் கிட்ட ஒரு வாட்டி கேட்ட, அவர் சொல்வார் அழகா, என்ன கண்ணீர் எப்போ வருதுன்னா அவர் சொல்ல, ஆனந்த கண்ணீர் சோகத்துல வர கண்ணீர். ஆனந்த கண்ணீர் வெளியில இந்த பக்கம் ஒழியும், சோகம் கண்ணீர் உள் பக்கமா ஒழியும் கண்ணுல அப்படிம்பார். ஐ டோன்ட் நோ வெதர் ஹவு இட் கேன் பி ப்ரூவ்ட், பட் நான் கேட்டிருக்கேன், ஞாபகம் இருக்கு வாரியார் சுவாமிகள் சொல்லும் போது. அப்படியே இருக்கும். ஒரு கதை கேட்கும் போதோ அல்லது ஒரு ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும் போதோ மனம் நெகிழ்கிறது. இதைத்தான் தேவைப்படும். இந்த நெகிழ்ச்சி அடிப்படையிலே பக்தி. இந்த நெகிழ்ச்சி இல்லைன்னா பக்தியே கிடையாது. ஆக அந்த பின்னணியில பார்க்கும்போது சொல்லுகிறார், நிறைந்த அமுதமாய் வானந்தமான வடிவுடையாள். இதுக்கு என்ன பொருள்? வான்னா தெரியும், ஆகாசம். வான் அந்தமான. இப்போ நம்ம வந்து சப்த ஸ்பர்ச ரூபரச கந்த என்று 5 பூதங்களை நாம் வரிசைப்படுத்துகிறோம். சப்தம் என்றால் ஆகாயத்திலிருந்து ஆரம்பிச்சு கடைசியில மண் வரை கொண்டு வரோம். இப்ப திருப்பி இங்கேருந்து போறோம், இங்க நிற்ப மண்ணிலிருந்து ஆரம்பிச்சு ஆகாயம். அப்போ இங்கிருந்து ஆரம்பித்தால் வான் அந்தமான. வாட் இஸ் த லிமிட், வாட் இஸ் த அல்டிமேட் பிளேஸ் இஸ் லிமிட்டட் பிளேஸ் இஸ் வான். அப்ப வான் அந்தமான, வான் கடைசியா இருக்கக்கூடிய வடிவுடையாள் என்று சொன்னால் பஞ்சபூதங்களும் அவள் என்று சொல்கிறார். மறுபடியும் சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை பஞ்சபூதேஷி கேள்விப்பட்டிருக்கோம். சங்கரையர்லாம் பாராயணம் பண்ணக்கூடியவர்கள், அவர்கள்லாம் தெரிந்திருக்கலாம். அப்ப பஞ்சபூதேஷி என்று சொல்லுகிறோமே, அதை நாம சொல்றோம் திருநாமம். அது உயிரோடு பூதமைந்தும் ஒரு முதலா நின்ற உமை. திருப்புகள் அவரும் பேசுகிறார். ஒரு உயிரோடு பூதமைந்தும் ஒரு முதலா நின்ற உமை.
ஒரு முதலாகி நின்ற உமை என்று உமையவளை 5 பூதங்களுக்கும் அதிபதியாக சொல்லுகிறார்கள். பாரதி எங்க பிடிச்சிருக்கான் போய் பாருங்க. பாரதி ஹஸ் டாக்ட் ஆன் டு சக்தி. அந்த சக்தியுடைய விஷயங்களை எடுத்து பார்த்தால் இந்த இந்த இத்தனை விதமான பிரதாபங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதெல்லாம் படித்திருக்கிறான் பாரதி. பாரதி தெரிந்திருக்கிறது. அப்போ அவள் சர்வபூதேஷி, பஞ்சபூதேஷி. அவன் சொல்றான் தான் அந்தமான, அது மறை 4னுக்கும் தான் அந்தமான. ஒண்ணு வந்து பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கியவள், இன்னொன்னு மறைமுடி, வேதத்தினுடைய சாரத்துக்கு முதலாக இருக்கிறாள். இது நம்ம ஏற்கனவே பாரதியில பார்த்தோம். பாரதியுடைய பேத நெஞ்சே பாடலிலேயே நாம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? வேதத்தினுடைய முடியாக விளங்கக்கூடிய சக்தி என்று அங்கேயே சொல்லிட்டான். என்ன சொல்றான்? வேதத்தினுடைய தலைமுடியாக விளங்கக்கூடிய சக்தி என்று பாரதி ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அதை இந்த பாட்டுல வந்து அபிராமி அந்த அதில் எப்படி காட்டுறாரு அப்படின்னா, மறை 4னுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம். இந்த வேதங்கள் அனைத்தும் அவள் காலடியில இருக்கின்றன. இப்போ அது எங்க இருக்குன்னா அதனுடைய முடியிலே அவள் இருக்கிறாள் என்று சொன்னால், அவருடைய பாதங்கள், அந்த பாதங்களுக்கு அந்த பாதங்களுக்கு அடியில் தான் இவை அனைத்தும் இருக்கின்றன. அவைகளே அதன் மேல் நிற்கிறாள். எல்லாத்துக்கும் அவளுடைய ஆதாரம் தேவையா இருக்கிறது. அவளே நிற்கிறாள், அவளாகவும் நிற்கிறாள். அதையும் நாம் புரிந்து கொள்ளும். இட்ஸ் நாட் செப்பரேட். பஞ்சபூத தனியா இல்ல, அவளே பஞ்சபூதமாய் நிற்கிறாள் என்ற பொருளும் அதில் வருகிறது. தவள நிற கானம் தம் ஆடரங்கம் எம்பிரான் முடிக்கண்ணியதே. இது ஒரு அழகு. சொன்னதுக்கு இந்த விஷயம் சொல்லும் போது அபிராமந்தால இருக்கக்கூடிய நயத்தையும் சொல்ல வேண்டும். இன்னும் ரொம்ப விரித்து எழுதியிருப்பார் கிவாஜா போன்றவர்கள். என்ன சொல்றாரு கடைசியில, இந்த வேதத்தினுடைய முடியிலே இறைவியுடைய திருப்பாதம் இருக்கிறது. அந்த பாதம் யார் முடியிலே இருக்கிறது என்று சொன்னால், இறைவனுடைய முடியில இருக்க, சிவபெருமான் முடியில இருக்கிறதா. தவள நிற கான், தவளம்னா முத்து, தவள நிறம்னா முத்து போன்ற வெண்மை நிறம். அப்ப வெண்கானம், வெண்காடு, அதுதான் திருவெண்காடு என்று சொல்கிறோம். அப்படி திருவெண்காட்டிலே இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். காரைக்கால் அம்மையார் போன்றவர்கள் எல்லாம் அற்புத திருவந்தாதி, இரட்டை பதிகம் எல்லாம் பாடியிருக்கிறார்கள். அற்புத திருவந்தாதி ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அற்புத திருவந்தாதியே வந்து காரைக்கால் அம்மையார் வந்து அங்க போய் அந்த திருவெண்காட்டுல நடக்கக்கூடிய அந்த அந்த இறைவனுடைய பண்டாரங்கம் என்று சொல்வார்கள். வெவ்வேறு விதமான நடனம். சிதம்பரத்துல ஒரு மாதிரி ஆடுவார், இன்னொரு இடத்துல ஆடுவார். அது ஒரு பெரிய விளக்கம் இருக்கிறது. அதை போகும்போது அதை என்ன இங்க எழுதுறாரு, எப்படி எழுதுறாருன்னா, தவள நிற கானம் தம் ஆடரங்கம் எம்பிரான் முடிக்கண்ணியது. அந்த முடியினுடைய எம்பிரானுடைய தலையிலே இறைவனுடைய பாதம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த சக்தியை எங்கு கொண்டு வைத்திருக்காரு பாருங்க. நம்ம நாட்டிலே சக்தி வழிபாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் என்ன என்று சொன்னால், அந்த சக்தியினுடைய உயர்ந்த நிலை, அதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. தட் இஸ் அல்டிமேட் என்ப விஷயத்தை சொல்றார். எனவேதான் விடுதலை வெண்பாவிலே நான் சொன்னது போல, வெண்பால 4 லைன், அதுவும் 4 லைன், கடைசியில 3 சீர் தான். முதல்ல 4 சீர், கடைசியில இருக்குது 3 சீர். இதுல முதல் இடத்திலே பாடலுடைய முதல் வரியிலே சக்தி பதம் என்று எழுதுகிறான். அப்போ மறை 4க்கும் அடிமுதலாக விளங்கக்கூடிய அன்னையினுடைய அந்த விஷயத்தை அவன் பாடுகிறான். அதே போல வந்து நம்ம தமிழ் பக்கமான இவர் நம்ம குமரகுரு, அவரும் சக்தி உபாசு. அவர் வந்து அதையும் நீங்க பார்க்கணும். அது என்னைக்கா முடிஞ்சா அதை பத்தி பேசணும். இப்போ மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ், அது மாதிரி வந்து குமரகுருபர் இன்னொன்னு வந்து மீனாட்சியம்மை இரட்டை மணிமாலை, மீனாட்சியம்மை இரட்டை மணிமாலை என்று எழுதினார். இதெல்லாம் படிக்கும்போது இந்த ஓமைகள் எல்லாம் சாதாரண ஓமையாக இருக்கக்கூடாது. குமரகுருபர் வடமொழியில வல்லவர். அதனால் அவரை பற்றி பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? அது மாதிரி பாம்பன் சுவாமிகளுக்கு வடமொழி தெரியும். யாரெல்லாம் இங்கே இறைவனை உபாசித்தார்களோ, சிவனாக இருக்கட்டும், குமரனாக இருக்கட்டும், விநாயகராக இருக்கட்டும், எல்லாருக்கும் 2 மொழி தெரிந்தவர்கள். அவர்கள் இந்த பக்தி இலக்கியத்தினுடைய கொடுமுடியில இருக்கக்கூடிய எத்தனையோ அந்த கிரந்தங்கள், அந்த பழைய கிரந்தங்களை எல்லாம் படித்தவர்கள், அதில் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் அறிந்தவர்கள். இதே விஷயத்தை சொல்ற மீனாட்சி இரட்டை மணிமாலையில இறைவன் தன்னுடைய தலையை அன்னையுடைய கால்களிலே வைத்திருக்கிறான் என்று பேசுவார். ஆகவே சக்தி பதம் என்று பாரதி ஆரம்பிக்கும் போது, it has got a weight of all the literature of this country. It has got all the weight of this bhakti cult and the culture what we have today. அப்போ அடுத்த பாட்டு என்ன? அடுத்த சொல்லலாம், பக்தி சதமே பதமே சரண் என்று நாம் புகுந்து, புளூரல் ஆரம்பிக்கிறான்.
நான் ஏன் இந்த புளூராலிட்டி பத்தி சொல்றேன் அப்படின்னா, கடைசி பாட்டுல நான் என்று முடிக்கிறான், ஒருமையிலே முடிக்கிறான். நம்ம வழக்கம் போல இல்லாம நம்ம ஒவ்வொரு பாட்டா பாக்குறதுனால கடைசி பாட்டு முதல் தான் பார்த்தோம். 5 வெண்பால கடைசி வெண்பால நான் நான் என்று வரும். ஆனா இங்க இருக்கும்போது நாம் புகுந்து என்று பன்மையிலே ஆரம்பிக்கிறான். காரணம், he wants to take all the people. இந்த ஒரு தனக்காக மட்டும் இல்லாமல் அத்தனை பேரும் இதை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் பாரதிக்கு வந்து விட்டது. யாம் பெற்ற இன்பம் பெருகை மையம் என்று சொன்னார்களே, அதை போல ஒரு காலகட்டத்திலே பாரதி நினைத்து பார்க்கிறான், இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் தேவையான விஷயம் என்ன என்று பார்த்தால் பக்தி என்பது, முக்கியமாக சக்தி உபாசனை. அது ஒரே நேரத்திலே நாட்டையும் செழிப்பாக்கும், வீட்டையும் செழிப்பாக்கும் நினைத்தான். அது பெண்களுக்கு உரிய இடத்தை கொடுக்கும். ஒரு பெண்ணையே தெய்வமாக கொண்டாடும் பொழுது அந்த பெண்ணுக்கான உயர்வு தானாக வந்து சேரும் என்று நினைக்கிறான். வாழ்க்கையில வந்து நம்ம வந்து வரலாறு என்பது வந்து ரொம்ப பெரிய ஒரு பரப்பு. அதுல ஏதோ ஒரு சின்ன இடத்த வச்சுட்டு இது இருக்கா இல்லையா, அது கூட யாரோ கேட்டிருந்தாரு. இங்க ஒரு இது கூட நடந்து பட்டிமன்றம் மாதிரி இன்னொன்று இந்த மாதிரி மதங்கள்லாம் வாத மண்டபங்கள் எல்லாம் இருக்கின்றன. அது கூட ஒரு பாரதியாருடைய கனவு மெய்யானதா, இதெல்லாம் பட்டிமன்றம் நடக்கும். மெய்ப்பட்டதா, கனவு மெய்ப்பட்டதா, பாரதி கண்ட கனவு, பெண் விடுதலை ஆகிவிட்டார்களா, இதெல்லாம் கேட்பார்கள். வந்து இது ரொம்ப ஒரு ரா இன் த சென்ஸ், இட் ஹஸ் நாட் டேக்கன் so much of time to assess. ஒரு பாரதியை பற்றிய ஒரு அனுபவமே, பாரதியை பற்றி எண்ணி பார்ப்போது கூட ஒரு வள்ளுவரை போலவோ கம்பனை போலவோ இளங்கோவை போலவோ அத்தனை காலம் கடக்கல, இன்னும் இப்பதான் வந்துட்டு இருக்கு. எனவே இதெல்லாம் அசஸ் பண்றது கஷ்டம். ஆனா பாரதி நினைப்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ வந்து கம்பன் வள்ளுவன் குரல் தான், ஹிஸ் லாங்குவேஜ் இஸ் குரல் வெண்பா. கம்பனுடைய லாங்குவேஜ் இஸ் தமிழ் யாப்பு மரபு கவிதைகள். இளங்கோ உரைநடையிட்ட பாட்டுடை செய்யுள், தேர் ஸ்டாண்ட்ஸ். கம்பன் மட்டும் ஏதோ ஒன்று எழுதினான், தேரெல்லாம் எழுதினான். ஆனா பாரதி போல இத்தனை விஷயங்களை எழுதிய ஒரு கவிஞர் யாரையும் பார்க்க முடியாது. எறும்புல இருந்து ஆரம்பிச்சு இந்த நாடு பிற நாடு கிட்டத்தட்ட 21 உலக நாடுகளை பற்றி பாரதி எழுதியிருக்கிறான். யார் எழுத முடியும்? எத்தனை கட்டுரைகள்! He has attacked the problem from all angles and all forms of writing. கட்டுரை எழுதினா, கடிதம் எழுதினா, அறிவிப்பு எழுதினா, புத்தகம் எழுதினா, இதழ் எழுதினா, மாச சஞ்சிகை எழுதினா, டெய்லி நியூஸ் பேப்பர், நாளேடு, மாத ஏடு, வார ஏடு. சக்கரவர்த்தினே மாத ஏடு இருந்தது. அப்புறம் அது மாதிரி சிலது ஆரம்பிச்சு 15 நாளைக்கு ஒரு வாட்டி வரும்படியா ஆரம்பிச்சு அப்புறம் அது மாசத்துக்காக நடத்த முடியாது போய், இது மாதிரி எத்தனை விஷயங்கள். ஆகவே அவனை வந்து டு அசஸ் ஹிம், டூ ஏர்லி டு அசஸ் ஹிம். அந்த அவனுடைய ஒர்க்கே இன்னும் கிடைக்கல, பூரா அதனுடைய சரியான விளக்கங்கள் இன்னும் கிடைக்கல. எனவே அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எதை சொல்ல வரேன்னா, அப்ப சக்தி என்பதிலே பாரதி நினைக்கிறான், the சக்தி is a main point. இதை அவனுக்கு கொடுத்தது நிரூபணமாக நிவேதிதா தேவி. அதை பத்தி எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதற்கான ஆதாரம் நிரூபணம் அவனிடமே இருக்கிறது. அந்த வரலாறும் அதைத்தான் சொல்கிறது. நிவேதிதா தேவியை சந்தித்த பிறகு அவன் மாறுகிறானே, அந்த மாற்றம் இந்த சக்திக்கு அடிப்படையா இருக்கிறது. எத்தனை பாடல் பாடினான், நானே ஒரு சித்தன் என்று அவன் அறிவிப்பு செய்தாலும் அவன் இந்த சக்தியிலே வந்து தலை கொடுத்து நிற்கிறான். இதுதான் அந்த நாட்டுக்கு தேவைன்னு நினைக்கிறான். தனக்கு தேவைன்னு நினைச்சிருந்தா அவன் எங்கேயோ நின்று இருப்பான், அதுக்கப்புறம் பின்னாடியே வந்திருக்க மாட்டான். இன்னும் கேட்டா உண்மையிலே ஒருவன் சித்தன் என்றால் அப்புறம் பேச்சே கிடையாது. நம்ம நாட்டுல வந்து ஒரு 18 சித்தர்கள் பெயரை குறிப்பிக்கிறார் என்று சொன்னால், இந்த 18 சித்தர்கள் எழுதி வைத்தார்கள். ஒரு அகப்பே சித்தன் இருந்தார், இது மாதிரி வந்து நொண்டி சிந்தி எத்தனையோ சித்தர்கள் இருந்தார்கள். ஆனா உண்மையான சித்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் எழுதவே இல்லை. திருமூலர் எழுதினார் சார், திருமூலர் சித்தர் தானே எழுதினார். 3000 பாடல்கள் எழுதினார், 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார். இவ்வளவு பெரிய ஆட்கள் வந்து இந்த 3000 பாட்டு எழுதி 3000 ஆண்டுகள் ஆச்சா? ஆமா. சில பழங்கள் சில எல்லாம் குறிஞ்சி மலர்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் போகும். அது மாதிரி வந்து சித்தர்கள் பழுத்து பழுத்து, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல். இந்த 4 லைன் எழுதுறதுக்கு அவ்வளவு நாள். ஆமா, இன்னைக்கு எழுதினதை படிக்கிறோம். அப்போ இதெல்லாம் தாண்டி பாரதி நினைக்கிறான், இந்த நாட்டுக்கு இது ஒரு புதிய விடிவை கொடுக்கும், இந்த நாட்டுக்கு ஒரு புதிய வழியை காட்டும். எனவே இதுல ஆழ்கிறான். அதுல வந்து வெண்பால் எழுதியிருக்கிறான், விருத்தத்துல எழுதியிருக்கிறான். இந்த சக்தி காளியை பட்டும் பாரதி என்னெல்லாம் வகையில, யாப்பு வகையில இருக்கோ எல்லா வகையிலும் எழுதியிருக்கிறான். என்ன விதமான கட்டுரையில் இருக்கு, எல்லா கட்டுரையும் எழுதியிருக்கான். தான் ஒரு சாக்தன் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருந்திருக்கிறான். நெற்றி பூரா குங்குமம், அதுவும் இப்படி வச்சுக்கிற குங்குமம் இப்படி இழுத்திருக்கான் மேல. எப்படி பராசக்தி தான், பராசக்தி காளி.
முத்துமாரி எல்லாம் ஒரே பிராண்ட், வெவ்வேறு இடத்துல ஒரு வெவ்வேறு பேர்ல இருக்கக்கூடியது. அப்ப எப்படி அனுபவிச்சிருக்கான்? ஆகவே எழுதுகிறான், சரணென்று நாம் புகுந்து, ஐயா எல்லாரும் வாரு சேரவாரும் ஜெகத்தீரே என்றாரே, அதே போல மாதர்பிறை கண்ணியானே இவர் ஞானசம்பந்தர் அந்த மாதிரி அந்த தேவார கூட்டங்கள் இருக்கும் திருக்கூட்டம் என்று சொல்வார்கள். நம்ம நாட்டில் ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க சார், இந்த பக்தி என்பது இது தனிப்பட்ட நிலையில பக்தி கிடையாது, இட்ஸ் எ குரூப் ஆக்டிவிட்டி. இந்த இந்த பக்தியிலிருந்து விலகி வரும்போது ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் இண்டிவிஜுவல், ப்ளீஸ் ரிமெம்பர். ஒரு ஞானம் தவம் என்று எல்லாம் பண்றதுன்னு சொன்னா அதெல்லாம் உண்டு. இப்போ வந்து ஒருத்தர் வந்து சன்னியாசம் வாங்கிட்டாருன்னா அவங்களுக்கு எல்லாம் தவமே கிடையாது, அவங்களாம் தவம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம நாட்டினுடைய தர்மப்படி எந்த சன்னியாசியும் தவம் செய்ய போக மாட்டாங்க, அவ்வளவு தவம் கிடையாது. எப்பவுமே தவத்தில் இருக்கக்கூடியவர்கள், தனியா அதை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. த லைஃப் இஸ் டெடிகேட்டட் டு தட். அது வேற. ஆனா பாரதி நினைக்கக்கூடிய இந்து மத தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தினுடைய அடிப்படையா விளங்கக்கூடிய செய்தி என்ன? இந்த பக்தி என்பது எல்லாரையும் ஒன்னா கூட்டுறது. So Bharati thought, instead of teaching spirituality, I should tell and propagate bhakti so that people can come together. Because Bharati wanted people to come together for social cause. இந்த நாட்டினுடைய சமுதாய விடுதலை, பெண் விடுதலை, மண் விடுதலை, அத்தனை விடுதலைக்கும் அடிப்படை மக்கள் ஒன்று கூட வேண்டும் என்று நினைக்கிறான். அதனால்தான் விடுதலை வெண்பால வந்து பறையருக்கும் இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை என்று பாடி அந்த விடுதலை அதே தலைப்பு இங்க கொண்டு வைக்கிறான், விடுதலை வெண்பாங்கிறான். விடுதலை வெண்பாலே சக்தியை பத்தி ஆரம்பிக்கிறான். என்ன பண்றான் அப்புறம்? நாம் புகுந்து பக்தியினால் பாடி பலகாலம். இஸ் another பியூட்டிஃபுல் ஏரியா. பக்தியினால் பாடி பலகாலம். இதுல என்ன சார் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, பாடி என்பது ரொம்ப முக்கியம் சார். அதாவது இதுக்கு வந்து எத்தனை எக்ஸாம்பிள் சொன்னாலும் தகும். முக்கியமா வந்து ஒரு திருஷ்டாந்தம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, கலவு சங்கீர்த்திய கேசனம், கலவு சங்கீர்த்திய கேசம். அதாவது வெவ்வேறு யுகத்துல, முதல்ல திரேதா யுகத்துல, அதுக்கு முன்னாடி இருக்க கிருத யுகத்துல வேள்வி நடத்தினார்கள். கிருதயுகத்தில் தவம் செய்தார்கள், கிருதயுகத்தில் தவம் செய்தார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். தவம் பண்றது அப்படிங்கிறது இஸ் நாட் ஈஸி. அந்த வலிவு அந்த மக்களுக்கு இருந்து கிருதயுகத்தில் இருந்தது, எனவே தவம் செய்தார்கள். அடுத்து திரேதா யுகத்துல வந்து யஜ்ஞங்கள், யாகங்கள், வேள்விகள். அதனால்தான் திரேதா யுகத்துல ராமன் முக்கியமா வேள்வி காத்த ராமன், யஜ்ஞ ராமன் என்று பெயர். யஜ்ஞன்னா வேள்வி, யஜ்ஞ ராமன்னா வேள்வி காத்த ராமன். தாடகை கொன்று அவன் அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, எப்படி விஸ்வாமித்திர ஆயுஷன் போனார், யாகத்தெல்லாம் காப்பாற்றினார். எனவே அந்த காலத்துல வேள்விகள் சிறப்பாக இருந்தன. துவாபர யுகம் வரும்போது அர்ச்சனைகள், மந்திரங்கள். இன்ஃபேக்ட் துவாபர யுகத்துல வந்து இருக்கக்கூடியது அத்தனை மந்திரங்களுக்கு உபதேசமா விளங்கக்கூடியது அந்த பாகவதம். இந்த பாகவத்துல குறிக்கிறார்களே இந்த மந்திரங்கள் எல்லாம் அங்கதான் உருவாச்சு. எங்க? துவாபர யுகத்துல மந்திரங்கள். இதெல்லாம் சொல்லி கொண்டு வந்தவர். இத சங்கரர் சொல்கிறார். இத சொல்லிட்டு வரும்போது கலவு சங்கீர்த்திய கேசவம். இந்த கலியில என்னடான்னு கேட்டா, வெறும் பாட்டு பாடினா நாம சங்கீர்த்தனம், நாம உச்சாரணமே உங்களுக்கு வந்து முக்தியை கொடுக்கக்கூடியது. இது வந்து நிறைய நான் கேள்விப்படுறேன். சுவாமி ஹரிதாஸ் போன்றவர்களுடைய பஜனை எல்லாம் நிறைய கலந்துட்டு இருக்கேன். யாராவது அதை பத்தி ஏதாவது செய்தி தெரியணும்னா குவியத்தை படித்து பாருங்கள். மார்கழி காற்று என்ற தலைப்பில குவியம் மின்னு இதில் நான் எழுதியிருக்கிறேன். அதுல கூட நீங்க பார்க்கலாம். என்னுடைய பழைய அனுபவங்களை எழுதும்போது எழுதினேன். வீதியெல்லாம் பஜனை போகும், ரொம்ப பார்த்துருக்கேன். எனக்கு மார்கழி மாசம் ரொம்ப பிடித்தது. காலையில அது பாட்டு, இசை, அதாவது கர்நாடக இசை, அது எஸ்பெஷலி திருப்பாவை எம்எல்வி பாடுறதெல்லாம் கேட்டிருக்கோம். ஆகவே கூட்டத்தில் இருக்கக்கூடியது நாம சங்கீர்த்தனம். சத் சங்கத்வே நிச்சங்கத்துவம் என்று ஆரம்பித்தார் சங்கரர் தான் சொல்றாரு. ஆகவே இந்த சத் சங்கம் இருக்கிறதே, அதை சக்தி சங்கமாக மாற்றுகிறான் பாரதி. அதுல பக்தியினார் பாடி பலகாலும். அதுல இன்னொரு விஷயம் அப்படின்னா, அதுல கேட்டார் என்ன, ஆழ்வார்கள் நிறைய பாடு. நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். திருப்பாவில எத்தனை வரி வருது? திருப்பாவை நினைச்சானா எவ்வளவு? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, இல்லையா? அது ஒண்ணு வருது. அப்புறம் வந்து வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து, இதெல்லாம் வருது. எத்தனை இடங்கள் வருகிறது. அது ஒண்ணு. அதுல வந்து ஒருத்தர் கேட்டார், என்ன சார் இதுக்கு அவ்வளவு சிறப்பு, நாமத்துக்கு என்ன சிறப்புன்னார். நீ எந்த விதமான பூஜை செய்தாலும் அந்த பூஜைக்கான பொருள்கள் இருக்கின்றன, அந்த பொருள்கள்ல வந்து ஏதாவது கலப்பு இருக்குண்டா.
பஞ்சாமிர்தத்துல வந்து இந்த அஞ்சு அஞ்சு தான் கலக்கிறதா, இல்லை எத்தனையோ கலக்கிறது. பழனி பஞ்சாமிர்தம் எடுத்து பாருங்க. அது மாதிரி வந்து அதுல எழுதுறார். அதுல முக்கியமா அவர் சொல்றது வந்து இந்த இடம், காலம், உபயோகப்படுத்தப்படும் பொருட்கள் ஆகியவற்றில் ஹிம்சைக்கோ பாவத்திற்கோ இடம் இல்லை. எனவே ஸ்துதி மற்றும் அர்ச்சனை மிக உயர்ந்தது, இந்த மார்க்கம் உயர்ந்துங்கிற. ஏன்னா மிச்சம் எதுவா இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து கலப்படம் இருக்கும். நீங்க சொல்ற மற்ற பற்றன கிண்டினின் திரு பாதமே மனம் பாவித்தின் சுந்தரருடைய தேவாரம். பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன், கற்றவர் பணிந்தேத்தும் சீர்கரை உரிப்பாண்டி கொடுமுடி, நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லும் நான் அமைச்சிவாயவே. இந்த பாட்டு ஞாபகம் வருது. நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லும் நான் அமைச்சிவாய. சோ நீங்க என்னதான் எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் கலப்படம் இல்லா சொல்லக்கூடிய நமச்சிவாயம் சொல்றேன், முருகான சொல்றேன், ஓம் சக்தியும் சொல்றோம், ஐயப்பா சொல்றோம். அதுல என்ன கலப்படம் இருக்கும்? அதுல கலக்கிறது ஒண்ணுதான். அதுல உள்ள கலப்படம் மனசு, அந்த மனம் கலக்கணும். அதுல அதுதான் கலப்படம். அதுல அந்த சொல்லுல வந்து கலப்படம் தேவை, அந்த மனம் கலக்கணும், அவ்வளவுதான். போறோம். இது நத்திங் மோர் தென் தட். அப்போ இது எவ்வளவு சிம்பிளா இருக்கு அவர் நினைக்கிறார்கள். அது கூட ஒருத்தர் சொன்னார், அந்த காலத்துல வந்து ஆஜான பாகு என்று சொல்வார்கள். ஈவன் அக்கார்டிங் டு சயின்ஸ் அண்ட் எவல்யூஷன், த ஹைட் ஆஃப் ஹியூமன் பீயிங் அதை பார்த்தானா கிருதயுகத்துல வெவ்வேறு விதமா இருந்து, ராமனை வந்து திரேதாயுகத்துல ராமனை ஆஜான பாகம் சொல்றான். இப்போ வந்து ஆஜான பாகம் நம்ம இருந்தா யாரா பார்ப்போம், என்னோட ஏ பிள்ளைக்குமா? இப்போ யூ cannot afford to be ஆஜான பாகம்னா முட்டிக்கு கீழே கை தொங்கணும். முட்டிக்கு கீழே கை நீளமா இருந்தாதான் ஒரு ஆஜான பாகம். people look at you and say what's happening. இன்னொன்னு of course பிராக்டைட்டிலி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, ஜெனட்டிக் திங்ஸ் எல்லாம், சின்ன கை இருக்கு, அதெல்லாம் வேற. பட் இந்த உடல் சம்பந்தமான விஷயம் இருக்கிறது. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் தி அனிமல்ஸ் ஃப்ரம் டைனோசார் ரைட் டவுன். அதனால ரொம்ப பெருசா இருந்த விஷயங்கள்லாம் சிரித்து கொண்டே வருது, போயிட்டே இருக்கு. மனம் சிரித்து விட்டது, உடலுடைய வலிமை குறைந்து. அந்த காலத்தை பார்த்தா சினிமாவில் கூட பார்த்துருக்கோம் நம்ம. ஒரு முனிவர் உட்காந்துருப்பார். ஒரு முனிவருக்கு பேரே அது. அப்படியே உட்காந்து மேலே புத்து வந்துடுது, அப்படியே உட்காந்துரும் மேலே புத்தா சேர்ந்துரும். அவன் ராவணன் கேட்டா அவன் இமயமலையை தூக்கினாங்கிறான். இதெல்லாம் these are all we may think கற்பனை. கற்பனையை தாண்டி சில விஷயங்கள் பார்க்கும்போது over the period of time we are losing our basic physical strength and all that. அந்த மனத்தின் திடம், கான்சென்ட்ரேஷன், ஆல் தீஸ் திங்ஸ் வி சி. அதுக்கு தான் ஒரு எளிதான விளையாட சொன்னது வந்து கலவு சங்கீர்த்திய கேசவும் நாம உச்சாடனம். இப்ப பாரதி என்ன நினைக்கிறா? இதை தெரிந்து கொண்ட பாரதி, சக்தி உபாசனையை பற்றி தெரிந்து கொண்ட பாரதி, ஒரு சாக்தனாக தன்னையே மாற்றிக்கொண்ட பாரதி, வந்தே மாதரம் என்போம், இந்த மாநில தாயை வணங்குதும் என்போம். எப்படி வந்து இந்த நாம சங்கீர்த்தனத்தில் இருக்கக்கூடிய சக்தி உபாசனையை தேச உபாசனையாக மாற்றுகிறார். எனவேதான் சுதானந்த பாரதி எழுதினார், பாரதியோட வந்து தேசோபனிஷத் என்றினார். ஈசோபனிஷத், அது மாதிரி எத்தனையோ உபனிஷத்து இருக்கிறது இல்லையா? பிரகதாரண்ய உபனிஷத்து, இப்படிப்பட்ட பெரிய பெரிய உபனிஷத்துக்கு நடுவுல பாரதியோட வந்து தேசோபனிஷத் என்று சொன்னார். அதுக்கு காரணமே பாரதி ஃபவுண்ட் எ மெத்தட் டு ஃபேஸ் த சேலஞ்சஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் டைம்ஸ் அண்ட் ஹிஸ் கன்விக்ஷன். அந்த கன்விக்ஷன் வந்து பாரதி வந்து இந்த உண்மையிலே பாரதி தேசத்துக்காக இருந்தானா தேசிய கவியா இல்லைன்னா ஆன்மீக கவியா என்று கேட்டா, he is all integrated, an amalgamation of all these things. அதுல இருந்து ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாது. அவன் எதை செய்தாலும் அதுல பின்னாலே இந்த சக்தி இருந்தது. அந்த சக்தியை தாண்டி ஒரு ஆன்ம ஒளி இருந்தது. அதையும் தாண்டி அவன் வேதத்திலே சிறந்தவனாக இருந்தான், ஒரு சித்த புருஷனாக இருந்தான். ஒன்னு சொல்றேன், சித்த புருஷன் குள்ளச்சாமியை படிக்கும்போது வரலாறு, some of the people about whom I cannot discuss in public, there are great people. அவள் சொல்றதை திருப்பி அவளை பேர் சொல்ல முடியாது. அவர் சொன்னார், சார் சித்தர்களோடு இருந்த பழக்கப்பட்டவர்கள் அஷ்டமா சித்திங்கிறான். நான் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்டிருக்கேன். தன்னையே சிறிதாக்கு கொள்ள, தன்னையே பெரிதாக கொள்ள இடம் மாற்றினார். ரமண மகரிஷி அவர்கள் இதெல்லாம் காமிச்சாரு. ரமண மகரிஷி வாழ்க்கையில இதெல்லாம் பார்த்திருக்கிறோம். அப்படி சித்தர்கள் பல ரூபத்தில் இருக்கக்கூடிய பாரதிக்கு அந்த சித்தருடைய அனுபவம் கிடைத்தது. ஒன்றல்ல 3 சித்தர்கள், 3 அல்ல 4 சித்தர்கள். அத்தனையும் தெரிந்து கொண்ட பாரதி அதிலிருந்து தாண்டி இந்த வழிபாட்டுக்கு வந்து காரணம் வந்து அவனுடைய தேசப்பற்றுதான் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆகவே அதை பின்னி எழுதுகிறான். இத்தனை வழிகள் இருந்தாலும் அத்தனை வழிகளிலும் இருக்கக்கூடிய முக்கியமான வழியா அவன் சொல்றது, பக்தியினார் பாடி பலகாலும் முக்தி நிலை காண்போம்.
இந்த முக்தி நிலை என்பதை பற்றி பாரதி பல இடங்கள்ல பாடுறான். எத்தனை கோடி இன்பம் என்ற அந்த பாட்டு வந்து வெவ்வேறு லெவல்ல பாடலாம். எப்படி வந்து யூ ஆர் யூசிங் ஆல்பபெட். ஒரு குழந்தைகள் வந்து கிண்டர் கார்டன்ல யூஸ் பண்ற ஆல்பபெட்டும் பெரிய ரிசர்ச் ஒர்க், நோபல் அவார்ட் பெறக்கூடிய விஷயமும் அதே ஆல்பபெட்டை யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. இட்ஸ் நத்திங், இட்ஸ் பேசிக். அதே மாதிரி வந்து பாரதியுடைய எத்தனை கோடி இன்பம் இந்த பாட்டு இருக்கிறது, அந்த பாட்டு வந்து இட் இஸ் a spiritual alphabet. You can say all his songs are an alphabet like, in the sense that you can shuffle it and use it for understanding it a bigger. அதுல என்ன பரம பக்தி என்ற ஒரு நிலை முழுதினை உணரும் உணர்வமைத்தாய், முக்தி என்ற ஒரு நிலை சமைத்தாய் என்று பாடுகிறானே. அப்ப எத்தனை கோடி இன்பம் என்பதுல சாதாரணமா இன்பம் என்று நினைக்கக்கூடிய அடிப்படையான காதால நல்ல ஒரு காஃபி கிடைச்சா, சார் வாட் மோர் டு யூ நீட், இந்த ஒரு 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 கும்பகோணம் டிகிரி காஃபி இருந்தா போறோம் சார். இப்படி யாராவதும் சொல்லி ஊரெல்லாம் எல்லாம் பிளேட்டை போட்டான், ரோட்ல போற வழியெல்லாம் வந்து கும்பகோணம் டிகிரி காஃபின்னு போட்டு மெட்ராஸ், அதுக்கும் காஃபிக்கும் சம்பந்தமே இல்லை, அப்படி இருக்கு. எனிவே பர்கடி. அப்போ வாழ்க்கையில சாதாரண இன்பத்தை எடுத்துக்கொண்டு அந்த நூலை எடுத்துக்கொண்டு மேல போறான். இதே சக்தியை வந்து குழந்தைகளுக்கு பாடுறான். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும், கணபதி ராயன் அவன் இரு காலை பிடித்திடுவோம், குணமுயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே, அடியார் பலரிங்குளரே அவரை விடுவித்தருள்வாய் என்று முருகன் பாட்டுல பாடுறான். அப்போ பூமியில் யாருக்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். இப்ப பாரதியுடைய எண்ணத்துல அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம், இந்த தேசத்திலே அடிமையா இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா தெய்வத்துக்கு அடிமையானால் நீ இந்த தேசம் யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாடுறான் பாருங்க இந்த பாட்டை. காண்போம் அதனார் கவலை பிணிதீர்ந்து பூண்போம் அமரப்பொறி. இதுதான் வெண்பா முடிகிறது. வெண்பானுடைய மூன்றாவது காண்போம் அதனார் கவலை பிணி தீர்ந்து, அங்கேயும் புளூரல், காண்போம் அதனார் கவலை பிணி தீர்ந்து. அப்ப இந்த கவலை பிணிங்கிறது என்ன? பாரதி சரி பர்டிகுலர், பிகாஸ் இட் இஸ் நாட் இஸ் பர்சனல். அவன் வாழ்க்கையில் உள்ள பொருளாதார வறுமை அது இது அதெல்லாம் விடுறங்க. கவலை பிணி தீர்ந்துங்கிறான். அந்த கவலைக்கு அவன விளக்கம் என்ன? கருதி கருதி கவலைப்படுவார். repeatedly you are being haunted by something, that is what is கவலை. இந்த நாடு அடிமைத்தனத்திலே கிடக்கிறதே அந்த குறிப்பு வருகிறது. நாம் என்று புளூராலிட்டி யூஸ் பண்றோம். காண்போம் அதனார் கவலை பிணி தீர்ந்து. இந்த கவலை பிணிங்கிறது ஒரு அருமையான சொல் தமிழ்ல. கந்தர் அனுபூதியில வரும் பிணியை, பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு. எகைன் அருணகிரியார், அருணகிரி மாதிரி ஒருத்தர் எழுத முடியாது. அருணகிரியை விட ஒரு சொல்லாற்றல். ஆனா அவர் என்ன சொன்னார்னா, புகலியர் கோன் வித்தகர் போல். யாரு? ஞானசம்பந்தர். பூமியிற் பிரபுவான, புவியதனில் பிரபுவான புகலியர் கோன் வித்தகர் போல அமிர்த கவி தொடைபாட அடியனென கருள்வாய அப்படின்னு வந்து அருணகிரி பாடுறார். இப்ப எனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்ல, எனக்கு ஞான சம்பந்தர் மாதிரி பாடுறதுக்கு எனக்கு அருள் கொடுன்னு முருகனை கேட்கிறார். அப்படிப்பட்டது. அதுல அவர் சொல்றாரு, அதுல கவலை பேராசையனும் பிணியில் பிணிபட்டு, பிணியில் பிணிபட்டு. இப்ப தமிழ்ல வந்து பிணிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒரு பிணி நோய் என்பது, இன்னொரு பிணி கட்டு என்பது. அடிப்படையில போனா அதுக்கும் அதே அர்த்தம் தான் வரும். ஒரு தேவையில்லாத விஷயம் உன்னை கட்டி இருக்கு, உன்னுள்ளே வந்து உன்னை கட்டு வச்சிருக்கிறது பிணி, பிணித்து இருக்கிறது பிணி அப்படிங்கிற. அப்போ இந்த கவலை என்ற பிணி இருக்கிறதே அது தீர்ந்து பூண்போம் அமர பொறி. பொறினா என்ன பொருள் என்று கேட்டால், பொறி என்பதற்கு இரண்டு மூன்று பொருள்கள் இருக்கு தமிழ்ல. அதுல நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருள் என்னன்னா, ஒன்று செல்வம், பொறி என்பது செல்வத்தை குறிக்கிறது. இன்னொன்று அறிவை குறிக்கிறது. நான் ரொம்ப ரசித்தேன் அது போய் பார்க்கும்போது, அகராதி எடுத்து பார்க்கும்போது அதுக்கு செல்வம், வந்து அறிவு என்றெல்லாம் அதெல்லாம் பொருள் இருக்கிறது. அப்போ அறிவென்ற செல்வம், அவ்வளவுதானே. இந்த ஒரு பொருள் எடுத்துக்கணுங்கிறது இல்லையா, ரெண்டுத்தையும் சேர்த்தே எடுத்துக்கலாம். அறிவென்ற செல்வம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆகவே பூண்போம் அமர பொறி. இந்த அமர பொறி என்ற இந்த முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த பூண்போம் அமர பொறி இங்க ஃபுல்லா புளூராலிட்டி. மேல வந்து சரணென்று நாம் புகுந்துங்கிறான், பாடி பலகாலும் காண்போம் என்று சொல்கிறான், அப்புறம் பூண்போம் என்று சொல்கிறான். இப்ப இந்த வரிகளை சொல்லும் பொழுது இந்த செல்வம் அறிவு என்பதெல்லாம் ஒரு தனி மனிதனுக்கானதாக அவன் எண்ணாமல், இந்த மொத்த
மொத்த அடியார் அடியார் பலரிங்குளரே அவரை விடுவித்தருள்வான் பாரு. அப்படி அதெல்லாம் வந்து இட் இஸ் இண்டிகேட்டிவ் அவனுடைய தேசத்திலே இருக்கக்கூடிய பற்று என்பதை நிச்சயமான எண்ணி பார்க்க வேண்டியது. சக்தி பதமே சரணென்று நாம் புகுந்து, சக்தி பதம் பற்றி சொன்ன சரணென்று என்பதற்கு பொருள் கடைசியில இதன்றி வேறல்ல, வேறொன்றும் இல்லாமல். இதுவும் வந்து இந்த கன்விக்ஷன் பாரதி வந்து இதே ஒரு ஒரு இன்ஃபேக்ட் மாயை பத்தி ஒரு பாட்டு இருக்கிறது. இந்த மாயை பத்தி உங்களுக்கு தெரியும், ஒரு பாரதியை பார்த்து மாயையே. இந்த மாயை பாட்டுக்கு வந்து தேசிய விடுதலை போராட்டத்திலே பாரதி என்ன செய்தான், தோமுசி ரகுநாதன் அவர்கள் சாகித்ய அகாடமி, காலமும் கருத்தும் சாகித்ய அகாடமிய பரிசு வென்ற பாரதி ஆய்வாளர் தோமுசி ரகுநாதன் அவர்கள் இந்த மாயை என்று மாயை பற்றி பாரதி பாடிய ஒரு ஞான பாடலை முற்ற முழுதுமாக தேசிய பாடல் என்ற அளவிலே மாற்றி ஒரு பெரிய கட்டுரை இருக்கிறார். ஆச்சரியமா பார்த்தது. அது கட்டுரை இப்போ அது எழுதி 40 வருஷத்துக்கு மேல இருக்கும், 40-50 வருஷம் இருக்கும் அந்த கட்டுரை. ஆகவே பல பேர் இதை பார்த்திருக்கிறார்கள். நாம் பார்ப்பது முதல் சொல்ல முடியாது. பல பேர் இந்த செய்தியை பார்த்திருக்கிறார்கள். பாரதி பாடல் இருக்கக்கூடிய இந்த நுட்பத்தை பார்த்திருக்கிறார்கள். நான் இன்னும் போய் பார்க்கிறேன், என்ன சொன்னா, பாடி பலகாலும் முக்தி நிலை காண்போம் அதனார் கவலை பிணிதிருந்து. அது பியூர் அண்ட் பியூர் ஆன்மீகம். முக்தி நிலை அடைவதனாலே நாம் அந்த முக்தி என்பதற்கு, முக்தி என்பது வடமொழி சொல், தமிழ் சொல் ஈக்குவல் சொன்ன விடுதலை, விடுதலை அடைவோம் அதனால் கவலை பிணித்து இருந்து என்பது அங்க அந்த முக்தி நிலை என்று சொல்கிறான். அப்ப முக்தி என்று சொல்லும் பொழுது அதுவும் விடுதலைத்தான் சாரும். அந்த விடுதலையும் இந்த நாட்டு விடுதலை, இன்க்ளூஷன் ஆஃப் தட், பெண் விடுதலை, மண் விடுதலை. ஆகவே இந்த விடுதலையை சார்ந்துதான் கவலை பிணி போகும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பிணி தீர வேண்டும் என்றால் விடுதலை வேண்டும். விடுதலை ஒன்றுதான் உனக்கு நிச்சயமாக எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுக்கக்கூடும். அதனால்தான் அந்த பாட்டுல விட்டு விடுதலையாகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியை போல, விட்டு விடுதலையாகி பரப்பாய்னு சொல்லல, விட்டு விடுதலையாகி பரப்பாய் சிட்டுக்குருவி, விட்டு விடுதலையாகி நிற்பாய் என்று சொன்னான். ஆகவே விடுதலை பெறுவதும் விடுதலையிலே நிற்பதும், அந்த விடுதலை ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு சமுதாயத்திற்கும் ஒரு நாட்டிற்கும் ஒரு வீட்டிற்கும் அங்கு வாழும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விலங்குகளுக்கும் பறவையினத்திற்கும் உயிரினத்துக்கும் உயிரற்ற பொருளுக்கும் கூட எல்லாவற்றுக்கும் விடுதலை வேண்டும் என்பதை எண்ணி பார்த்த ஒரு மாபெரும் கவிஞன் பாரதி என்பதனாலே அவனுடைய இந்த சின்ன பாடலா இருக்கக்கூடிய இந்த 5 வெண்பாவிலே முதல் வெண்பாவிலே பார்க்கும் பொழுது இத்தனை செய்திகள் மனதிலே தோன்றுகின்றன. சக்தி பதமே சரண் என்று நாம் புகுந்து பக்தியினார் பாடி பலகாலும் முக்தி நிலை காண்போம் அதனார் கவலை பிணி தீர்ந்து பூண்போம் அமர பொறி என்றான். பூண்போம், அதை பூணுவோம் என்று சொன்னான். அதை பேணுவோம் என்று சொல்லல, பூணுவோம் என்று சொன்னான். பூணு என்ன அர்த்தம்னா, ஆடை அணிகள் எல்லாம் பூணுவோம் சொல்வார், அணிகளை பூணுவோம். அப்போ இந்த அமர பொறி, அமரருடைய செல்வம் இருக்கிறதே, அது உன்னை கீழே சாய்த்து விடக்கூடாது, அதன் பின்னாலே நீ போய்விடக்கூடாது. நீ விடுதலை இந்த மனிதன். இது கூட உனக்கு என்ன அப்படின்னா, இது தேவை இப்பொழுது. அது ஸ்மால் இண்டிகேஷன் தட் இட் இஸ் ஒன்லி டிரான்ஸ்டர், இட் இஸ் நாட் பர்மனன்ட். பூண்போம் அமர பொறி என்றான். நான் யோசிச்சு திருப்பி திருப்பி அதை கொள்வோம் என்றெல்லாம் சொல்லலாமே, ஏன் பூணுவோம் என்று சொல்கிறான் என்று சொன்னால், இந்த விடுதலை கிடைக்கும் வரைதான் இதெல்லாம். இந்த விடுதலை கிடைக்கும் நீயும் விடுதலையாக விடுகிறாய், நீ அமரனாகி விடுகிறாய். பாரதி இன்னொரு பாடல் எழுதுகிறான், அமரர்கள் இங்கே வர வேண்டும், தேவர்களும் நாமும் இங்கே பெண் கொடுத்து பெண் எடுக்க வேண்டும், தேவதைகளை நாம் மணக்க வேண்டும், தேவர்கள் இங்க வந்து மனித குல பெண்களை மணந்து கொள்ள செல்ல வேண்டும் என்று எழுதுகிறான் ஒரு பாட்டுல. அப்ப எந்த அளவு எண்ணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான் பாரதி இந்த பாடும் பொழுது. இந்த விடுதலை வெண்பானுடைய முதல் பாடல் என்னை மிகவும் கவர்ந்த பாடலாக இருக்கிறது. எனவேதான் நான் இந்த பேதை நெஞ்சே என்ற பாடலுக்கு பிறகு இந்த பாடலை எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இது ஞான பாடலா, பக்தி பாடலா, ஆன்மீக பாடல், இந்த நாட்டுக்கு தேவையான பாடலாக இருக்கிறது என்று சொல்லி இந்த அளவிலே நான் நிறைவு செய்கிறேன். இன்னும் 4 வெண்பாக்கள் இருக்கின்றன, பார்ப்போம். நன்றி, வணக்கம்.